வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக ஒரு முக்கியமான நபரை சந்திக்க இருக்கின்றோம். இவர் தமிழ் தேசிய பரப்பில நன்கு அறியப்பட்டவர். பத்திரிகை ஆசிரியராக இருந்த தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர். தொடர்ச்சியாக இன்றும் பல்வேறு கட்டுரைகளையும் எழுதி வருகின்றவர்கள். ஆசிய ஊடகங்களிலையும் எழுதி வருகின்றார். முன்னாள் ஆசிரியர் தனபாலசிங்கம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் திகதி முதல் பிப்ரவரி 9ஆம் திகதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் திகதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. நீங்கள் அண்மையில ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில முக்கியமாக எழுப்பப்படுகின்ற கேள்விதான் உங்களோட புத்தகம். தமிழ் மக்களின் தமிழ் தேசியத்தினுடைய எதிர்காலம் என்ன என்று. அந்த கேள்வியில இருந்தே நான் துவக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் தேசிய எதிர்காலம் என்ன? தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்று நான் எழுதிய புத்தகம். அது ஒரு சிறிய புத்தகம், 8 கட்டுரைகளை உள்ள. நான் எழுதிய பத்திரிகைகளில் வந்து ஏற்கனவே பிரசுரமான கட்டுரைகளின் ஒரு தொகுப்பு. ஆனால் சில விடயங்களை அப்டேட் பண்ணி சில விஷயங்களை சேர்த்திருக்கிறேன் சில கட்டுரைகளுக்குள். அதிலே ஒரு கட்டுரை தமிழ் தேசியவாத அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு கட்டுரை. அதையே தலைப்பாக வைக்குமாறு பலரும் எனக்கு நண்பர்கள் சில யோசனை சொன்னபடியால் அதை போட்டேன். அதனால் அந்த கட்டுரையின் அந்த புத்தகத்தின் தலைப்பு தான் அந்த புத்தகத்தை கூடுதலாக மக்கள் நாடுவதற்கான ஒரு காரணமாக இருந்தது என்பதை நான் பிறகு அந்த புத்தக வெளியீடுகளிலே அது மக்கள் சபையோர் மத்தியிலே சென்ற பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் கேட்ட தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம், தமிழர் அரசியலின் எதிர்காலம் என்று போட்டிருந்தால் கூட தலைப்பு நன்றாக இருக்கும் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். தமிழ் தேசியவாத அரசியலுக்கு அப்பாலும் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. அண்மை காலங்களிலே ஒவ்வொரு கட்சிகள், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி வடக்கு தமிழ் பகுதிகளிலே பெற்று வருகின்ற செல்வாக்கு, அதன் விளைவாக தமிழ் கட்சிகள் வெளிப்படுத்துகின்ற பிரதிபலிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் தமிழ் தேசியவாத அரசியலுடன் தொடர்ந்தும் முழு அளவிலே இருக்கிறார்களா, அல்லது அந்த தமிழ் தேசியவாத அரசியல் என்று சொல்லுகிறவர்கள், அதை பேசுகிறவர்கள் அதற்கு உண்மையாகவே அந்த தேசியவாத உணர்வுகளை, அந்த தேசியவாத அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடியதாக நடைமுறை சாத்தியமான ஒரு அணுகுமுறை கடைபிடிக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த தேசியவாத அரசியல் எதிர்காலம், தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ற இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த நூலை நான் வெளியிட்ட 2 நிகழ்வுகளின் பொழுது தமிழ் சங்கத்திலும் யாழ்நகரில் தந்தை செல்வா அரங்கிலும் நான் பேசிய பொழுது சொன்னேன், நான் இதில் வேதாந்தம் எழுதவில்லை, சித்தாந்தம் எழுதவில்லை. உண்மையில் நான் என்ன இருக்கின்றால் இன்றைய, அதாவது போருக்கு பின்னரான கடந்த 16 வருட காலத்துக்கு பின்னர், அதுவும் புதிதாக ஒரு முன்னர் ஆட்சியில் இல்லாத அவர்கள் இடதுசாரி கட்சியோ என்றது எல்லாம் மறுபடியும் ஒரு முன்னர் ஆட்சியில் இல்லாத ஒரு தரப்பினர், அது மக்கள் கட்சி இலங்கை வரலாறு முன்னின்றும் காணாத ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மக்கள் கிளர்ச்சிக்கு பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கத்தின் கீழ் இந்திய சூழ்நிலையிலே தமிழ் கட்சிகள் நடைமுறை சாத்தியமான முறையில் இவ்வாறு நடந்து கொண்டால் அது பொருத்தமாக இருக்கும் என்ற எனது நம்பிக்கையை தான் நான் எழுதினேன். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விடயம். ஆனால் நான் இந்த கட்சிகள் இந்திய சூழ்நிலையிலே எங்களுடைய இருப்பை நிலைநிறுத்த, எனது மக்களுடைய எதிர்கால வாழ்வுகளை செம்மைப்படுத்துவதற்கு, ஏற்கனவே யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் முடிவடைந்து விட்ட போதிலும் கூட அந்த மக்களின் கணிசமான பிரிவினர் இன்னும் தங்களது வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு இன்னும் நொண்டிக் கொண்டுதான் இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடிக்கடி இங்கு வந்து போகிறவர்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் அத்தகைய சூழ்நிலையில் இந்த கட்சிகள் எவ்வாறு நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்ற எனது ஒரு ஆதங்கம், எனது விருப்பத்தை தான் இந்த புத்தகத்தினுடைய சகல கட்டுரைகளுக்கும் ஊடாக இழையோடுவது. அந்த ஒவ்வொரு தலைப்புகள் இருந்தாலும் கூட அடிப்படையிலே ஓடுவது அதுதான். என்னை பொறுத்தவரை இன்று இங்கே தமிழ் கட்சிகள் மத்தியிலே இப்பொழுது நீண்ட கால அலட்சியத்துக்கு பிறகு, அல்லது நீண்ட கால உறங்கு நிலை என்று 13ஆவது திருத்தத்தை பொறுத்தவரை உறங்கு நிலைக்கு பிறகு இப்பொழுது மாகாண ஆட்சி முறையை காப்பாற்ற வேண்டும், 13ஆவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த அரசாங்கத்தை கோர வேண்டும், மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழ் கட்சிகள் மத்தியில் முனைப்பு பெற்று வருகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அவர்களுடன் இணைந்த தமிழ் தேசிய பேரவை போன்றவை அதை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்ற பொழுதிலும் கூட ஏனைய தமிழ் கட்சிகள் எல்லாமே அந்த 13ஆவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த மாகாண ஆட்சி முறையை காப்பாற்றாவிட்டால் தமிழர்களுக்கு
எந்த ஒரு அரசியல் அதிகார கட்டமைப்பும் அதுல என்னோட குறைபாடுகளுக்கு மத்தியிலும் எதுவும் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அண்மையிலே வரதராஜ பெருமாள் முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண இழந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முதலும் கடைசியுமான முதலமைச்சர், அவரும் கூட இந்த இந்தியாவிலிருந்து வந்து சில முயற்சிகளை பல்கலைக்கழக சமூகத்துடன், சிவில் சமூகத்துடன், அரசியல் கட்சிகளுடன் முன்னெடுத்து வந்தார். இப்பொழுது திரும்பவும் இந்தியாவுக்கு போய்விட்டார், திரும்ப வருவதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான இபிஆர்ல தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற கட்சியுடன் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கல் சேர்ந்து அவர் பல்வேறு கருத்தரங்களை நடத்தி வருகிறார். வவுனியாவில் கூட அண்மையில் நடைபெற்ற தமிழ் தேசிய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட பின்னர் அவர்கள், நான் நினைக்கிறேன் அக்டோபர் 18ஆம் தேதி என்று வவுனியால் நிருபருடன் பேசும்போது தமிழ் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழர்கள் வசம் வடமாகாண சபை வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்ததையும் காணப்படுகிறார். தமிழ் கட்சிகள் வசம் என்றுதான் அவர் சொன்னது பொருத்தமாக இருந்திருக்கு. இல்லை, தமிழர் வசம் என்றது அது தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தமிழர்கள் அல்ல என்று அர்த்தப்பட போவது இல்லை. அவர் அதை சொன்னார், தமிழ் கட்சிகளின் வசம் வேண்டும், தமிழ் தேசியவாத கட்சிகளின் வசம் தான் வர வேண்டும் என்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்படி சொன்னார். அவர் பல்வேறு கருத்து, யாழ்ப்பாணத்திலும் கூட டில்கோ கோட்டையில் ஒரு கருத்தரங்கு வைத்தார்கள். நான் அந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் நின்றபடியால் அதற்கும் போனேன். அதற்கு கணிசமான படித்த மனிதர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், நீங்களும் அதில் இருந்ததை நான் கண்டேன். நல்ல வரவேற்பு இருந்தது. நாங்கள் இந்த 13வது திருத்தத்தை மாகாண சபையை பொறுத்தவரை நாங்கள் ஒரு மீள்பார்வை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை விடுதலை புலிகள் நிராகரித்தார்கள் என்பதற்காக நிராகரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதில் எந்த அதிகாரங்களும் இல்லை. மாகாண ஆளுநர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக, நேரடி பிரதிநிதியாக மாகாணங்களில் செயற்படுகின்ற ஆளுநருக்கு தான் அதிகாரங்கள் கூட என்பதால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே உருப்படியான ஆட்சியை நிர்வாகத்தை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இன்று போருக்கு பின்னரான இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகார கட்டமைப்பு, அதுல எந்த அளவுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றன, எந்த அளவுக்கு இந்த கடந்த 38 வருட காலமாக அந்த 13ஆம் திருத்தத்தில் மாகாணர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மத்திய அரசாங்கங்கள் ஒவ்வொரு சட்டங்கள் மூலமாக பறித்தெடுத்தன என்பதெல்லாம் உண்மை. யாரும் இல்லைன்னு சொல்லி 13ஆம் திருத்தத்தை கூட முழுமையான தீர்வாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமர்தலிங்க மக்கள் இருந்த பொழுது அவர்கள்தான் அந்த அதிகார பரவலாக்கல் பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசாங்கத்தோடு நடத்தினார்கள். அவர்கள் இலங்கையின் உடன்படிக்கை உச்சாத்திட்ட சில நாட்களுக்குள்ளேயே அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ராஜீவ்காந்திக்கு அன்றைய இந்திய பிரதமருக்கு ஒரு விரிவான கடிதத்தை எழுதினார். அதில் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சொன்னது என்று நாங்கள் அறிந்தது, செய்திகளில் வந்தது, இதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்திப்பதற்கு படிப்படியாக நான் முயற்சி எடுப்பேன், நிச்சயமாக செய்வேன் என்றெல்லாம் உறுதியளித்ததற்காக பதிவில் இருக்கிறது. நான் சொல்லுவதல்ல, அப்படி இருக்கிறது. அதனால் குறைபாடுகள் இருக்கிறது, குறைபாடுகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். விடுதலை புலிகள் கூட புதுமலை கூட்டம், அதுக்கு பிறகு விட்டு அறிக்கை ஒன்றிலே அண்மையிலும் கூட பார்த்தேன், இந்தியாவினுடைய நலன்களை அடிப்படையாக கொண்டதாக இந்த உடன்படிக்கை அமைந்திருக்கிறது. அதில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நலன்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவின் நலன்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை என்று ஒரு தெளிவான அறிக்கை விட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களை முதன்மைப்படுத்தி இந்தியா சகல காரியங்களையும் எடுக்குமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு இடையிலேயே முரண்பாடுகள் வந்தன, யுத்தமே வந்தது. முதலில் இடைக்கால நிர்வாக சபை அமைப்பதற்கு இந்திய அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் தான் முழுமையாக பேச்சுவார்த்தைகளை யாழ்ப்பாணத்தில் நடத்தியது. புலிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இடைக்கால நிர்வாக சபையில் ஒத்துழைப்பதற்கு விடுதலை புலிகள் வந்தார். அவர்களை முதன்மைப்படுத்துவதில் இந்தியாவுக்கோ இலங்கை அரசாங்கத்துக்கோ அசௌகரியம் இருக்கு என்பதை புரிந்து கொள்வதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அது நான் சரி என்று சொல்ல வரவில்லை. அந்த நேரத்தில் போராடிய கட்சி அவர்கள் தான். போராடிய தரப்பில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது கூட எந்த, ஆனால் அவர்கள் எந்த தூரத்துக்கு நம்பிக்கையுடன் துளைப்பார்கள் என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது என்பது மூன்று பேரின் பெயரை இடைக்கால நிர்வாக சபைக்கு அவர்கள் சிபாரிசு செய்த பொழுது அதில் இவர்கள் கொடுத்த ஒருவரையே ஸ்ரீ சிவஞானம் அவர்களையே இன்றைய தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்களையே ஏஆர் ஜெயவர்தனை நியமித்தார். ஆனால் இல்லை, பத்மநாதனை நியமிக்க வேண்டும் என்று உடனே சொன்னார்கள். என்னால் விடுதலை புலிகள் இதிலே அதை குழப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்திருந்தார்கள் என்று தெரிய வரும். நாங்கள் என்னதான அனுபவங்களை நடத்துகிறது. விடுதலை புலிகளை குறை சொல்லவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அதை நிராகரித்தாலும் கூட மாகாண சபைகள் முறை வந்தது, 13ஆம் திருத்தம் வந்தது நவம்பர் 87 நவம்பரில் தான் நிறைவேற்றும். அந்த நேரத்திலே புலிகளுக்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம், யுத்தம் தொடங்கி விடுது அக்டோபர்லேயே, 87 அக்டோபர்லேயே. அப்ப அதிலே விடுதலை புலிகள் நிராகரித்தார்கள் என்றால் 13 அதற்கான ஒரு வலுவான காரணம் அவர்கள் தரப்பில் இருக்கிறது. அது சரி பிழை என்பது வேறு. அவர்களை பொறுத்தவரை ஒரு படையை வைத்திருந்தார்கள். இந்திய படையுடன் சண்டை, இலங்கை படையுடன் பிறகு சண்டையை தொடங்கினார்கள். கடைசி 9ஆம் ஆண்டு வரைக்கும் அதை முன்னெடுத்தார்கள். அவர்கள் தாங்கள் ஒரு ஈழத்தை பெற்று தருவோம்,
தனிநாட்டை பெற்று தருவோம் என்று ஒரு உறுதியான போராட்டத்தை இலங்கை அரசாங்கத்துக்கும் 26 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்துக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தி ஒரு போரை முன்னெடுத்தார். அவர்கள் அதை நிராகரிப்பதற்கு இன்று ஒரு வலுவான அரசியல் போராட்டத்தை, ஜனநாயக ரீதியான அரசியல் போராட்டத்தை கூட முன்னெடுவதற்கு வலுவற்றவர்களா என்றால் அவர்கள் அருகதையற்றவர்களா என்ற அர்த்தத்தை நான் சொல்லவில்லை. போருக்கு பின்னர் சூழ்நிலை தமிழ் அரசியல் சமுதாயம், தமிழ் மக்களை இத்தகைய ஒரு இக்கட்டான நிலைமை தான் விட்டிருக்கிறது. அந்த இக்கட்டான நிலைமையை புரிந்து கொண்டு இது தமிழரசு கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நிராகரிப்பவரிடம் நாங்கள் விடுதலை புலிகள் நிராகரித்ததற்கும் நீங்கள் நிராகரிப்பதற்கும் பெரிய வித்தியாசம். நீங்கள் நிராகரித்து அதை நிராகரிப்பதற்கு விடுதலை புலிகள் சொல்வார்கள், நாங்கள் ஈழம் காண போறோம், தொடர்ந்து போராட்டத்தை உயிர் உள்ளவரை போராடினார்கள். பிரபாகரன் கூட கடைசியில் நடந்தது உங்களுக்கு தெரியும், குடும்பமே இல்லை. அதனால அவர்கள் செய்த தியாகத்துக்கும் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் உங்களுடைய நலன்களிலே ஒரு எள்ளளவை கூட விட்டுக் கொடுக்கலாம். பழமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, வசதியான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு, புலிகளுடைய கடந்த கால போராட்டங்களையும் நிலவஞ்சலிகளையும் இல்லத்தை பதினொன்றை நிராகரித்துக் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் சாதிக்கப் போவது இந்த கட்சியின் தலைவர்கள் எல்லாம் என்னுடைய நல்ல நண்பர்கள். அவர்கள் என்னோட எந்த நாளும் முரண்பட்டு நான் பேசியதும் இல்லை. ஆனால் இந்த கருத்துக்களை அவர்கள் முரண்பாடாக ஏற்றுக்கொள்ள நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஒரு நாளுமே என்னுடன் பிழையாக நடந்து கொள்வதில்லை, தவறாக என்னை பார்த்ததும் இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளர், நான் அரசியல்வாதி அல்ல. நாங்கள் நீண்ட காலமாக பத்திரிகையாளர் இருந்தபடியால், ஒரு 40 வருஷமாக பத்திரிகை இருந்தபடியால், இந்த அரசியல் நிகழ்வு போக்குகளை அவதானிக்க வேண்டிய தொழில் ரீதியான தேவைகள் இருந்தபடியால் இவற்றுடனே நாங்கள் ஒன்றி பிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய எங்கள் தமிழ் மக்களுடைய நலன்களின் அக்கறை காரணமாக இந்த கருத்துக்களை சொல்கிறோம். நாங்கள் தேர்தல் நிற்கப் போவதில்லை, வீடு வீடாக சென்று கைகூப்பி வாக்கு கேட்கப் போவதில்லை. இந்த கருத்துக்களை சொல்வதன் மூலம் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு பகைமை கூட ஏற்படக்கூடும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் பொருட்படுத்த ஏன் சொல்லுகிறோம் என்றால், இன்று இக்கட்ட நிலைமையிலே எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நடைமுறை சாத்தியமான ரீதியிலே சிந்திக்க வேண்டும். அன்றைக்கு சில பேர் நான் எழுதிய புத்தகத்தை தமிழ் தேசியவாத அரசியலுக்கு எதிரானது, தமிழ் தேசியவாதம் என்றால் என்ன? நான் அன்றைக்கு இந்த கூட்டத்திலும் சொன்னேன், களத்தில் நிலைமை புரியாமல், நிலத்தில் கால் வைக்காமல், ஒரு தாங்கள் கற்பனை செய்கிறதே தமிழ் தேசியவாதம் என்று நம்பிக்கை கொண்டு ஒரு விதமான வியாக்கியானத்தை செய்து கொண்டு ஒரு அரசியல் கருத்துக்களை முன்வைக்கிறார், ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அவர்களுக்கு நான் சொல்வது, நடைமுறை சாத்தியமாக தமிழ் மக்களுடைய இருப்பை இன்றைக்கு உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுக்கு இருக்க அரசியல் அதிகார கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய தாயகம் என்று சொல்லப்படுகின்ற 2 மாகாணங்களையும் ஒரு நிர்வாக அழகாக, ஒரு அதிகாரப்பரவல் அழகாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த கட்டமைப்பு பாதுகாப்பது எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கின்றாலும் ஒரு நிர்வாக அழகை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அல்லவா? அதனால் இதை பாதுகாக்க வேண்டும், இந்த நிர்வாக அழகை பாதுகாக்க வேண்டும். அதோட குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்காக மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் பதவி எடுத்து விட்டு அப்படியே வீட்டுக்கு கார்ல போய் இறங்குறதும் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கிறதும் அல்ல. அவர் அதிகாரங்களுக்காக போராட வேண்டும். மாகாண ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முதலமைச்சர் செயற்படுவதற்கு, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகள் உடைய நிர்வாகம் இயங்குவதற்கு பெரிய தடையாக இருக்கும் என்றால், மாகாண ஆளுநருக்கு அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு வெகுஜன கோரிக்கையாக, ஒரு முக்கியமான அரசியல் கோரிக்கையாக அந்த மாகாண நிர்வாகத்துக்கு அதை வடமாகாண நிர்வாகம் மாத்திரம்தான் உருப்படியாக செய்ய முடியும். உலகுக்கும் அதை எடுத்து சொல்ல முடியும். அந்த போராட்டங்களை நான் செய்ய வேண்டும். மாநில தேர்தல் எடுத்துவிட்டு எங்களுக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வந்து சொன்ன மாதிரி பியோனுக்குரிய அதிகாரம் இல்லை என்று பேசாமல் இருப்பதல்ல. அதிலிருந்து ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும். அதுக்கு நீதிமன்றங்களை நாடும், அதிகார முன்னர் பறித்தெடுத்த அதிகாரங்களை திருப்பி தாருங்கள் என்று கேட்கலாம். 13 குறைபாடுகள் இருக்கு என்பது பெரும்பாலும் உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை விடுதலை புலிகள் நிராகரித்தார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டதுதான். சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதங்கங்களை நீங்க மிக தெளிவாகவே வச்சிருக்கிறீங்க. உங்களோட அந்த புத்தக வெளியீட்டு உரையிலையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ 87ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தமிழ் மக்கள் தவற விட்டது நாங்கள் இழந்த ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒன்றாகத்தான் இப்ப பார்க்கப்படுது. இந்த தமிழ் தேசிய தலைமைகள் எப்பொழுதுமே தங்களால கிடைக்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்கிறதன் மூலம் அசம்பந்த போக்கோட இருக்கிறத ஒரு ஒரு செயற்திட்டமாக வச்சிருக்கிறார்களா என்றுதான் சில வேளை எண்ண தோன்றுது. இது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்னென்றால், நீண்ட கால அரசியல் அபிலாஷைகளை பற்றி எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சமஷ்டியை தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல் சக்திகள் தொழில்நாயகம் காலம் தொடக்கம் 76-77 வருடங்களாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். எங்கே இருக்கிறோம்? அந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்த தந்தை செல்வா கூட ஒரு சரியான ரோட் மேப்பை, ஒரு வீதி வரைபடத்தை, இலங்கைக்குள் எவ்வாறு சமஷ்டி ஆட்சி முறையை தமிழர்கள் அடைய முடியும், தமிழ் கட்டமைப்புகளே அதிகார பரவலாக்களை தமிழ் மக்கள் அடைந்து தங்களுடைய நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷையை நிறைவேற்றும் என்பதற்கான ஒரு வீதி வரைபடம், ஒரு திட்டம் இருந்ததா? இல்லை.
இன்று பேசுகிறவர்கள் மத்தியில் அதே போன்று ஒன்றும் இல்லை. அதனாலே நான் கேட்பது, நீங்கள் தமிழ் சமஷ்டி என்றால் அதை அடைவதற்கான வழியை சொல்லுங்கள். அதை சொல்லுவார்கள். 13 நிராகரிப்பவர்கள் 13க்கு நிராகரித்தால் அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமாகும் 13 இல்லாமல் எழுந்த மானமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 13 இல்லை, 13 நிராகரிப்பவருடன் நான் கேட்பது, உடனடியாக ஆல்டர்னேட்டிவா நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க? ஒன்றும் இல்லையா? தொடர்ந்து இந்த மக்கள் இப்படியே ஒரு அனாதைகளாக, எதுவும் இல்லாத ஒரு பராதிகளாக விடப்பட வேண்டும் என்ற எதிர்பார்க்க நாங்கள் இருக்கிறதை பயன்படுத்துவதும் ஒரு புத்திசாலித்தனம். இதுல குறைபாடுகளை பற்றி நெடுக சொல்லிக் கொண்டு ஒற்றையாட்சி என்கிறார். ஒற்றையாட்சியில் பாராளுமன்றத்துக்கு போகிறார். ஒற்றையாட்சியில் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அதிகாரத்தை, ஆட்சி நிர்வாகத்தை கைப்பற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு சண்டையும் பிடிக்கிறார்கள். அதுக்கு தங்களுடைய கட்சி சண்டைகள் எல்லாம் உச்சகட்டத்துக்கு போச்சது 4 மாதத்துக்கு முந்தி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்கிற ஒற்றையாட்சிகளை இதை பயன்படுத்துவதனால் என்ன கட்டு போகுது? ஆனால் இது ஒரு முதற்படியாக அது சில நேரத்துல சொல்லுவார்கள் சில அரசியல்வாதிகள், இது இனப்பிரச்சனைக்கு தீர்வின் தொடக்க புள்ளியும் அல்ல, முடிவும் அல்ல. யார் அப்படி சொன்னது? நாங்கள் அப்படி சொன்னோமா? இல்லை. தொடக்க புள்ளியும் முதற்புள்ளி என்றால் ஒரு அதிகார பிரபல கட்டமைப்பை இனப்பிரச்சனை தீர்வுக்கானது என்று சொல்லிக்கொண்டு இந்திய அரசாங்கம் கொண்டு வந்து திணித்தது என்று சொல்லுகிறீர்கள். இந்திய அரசாங்கம் திணிக்காத பட்சத்தில் இலங்கையில் வேறு எந்த ஒரு அதிகார பரவலாக்களையாவது இவ்வளவு காலம் விட்டு வைத்திருக்க முடியுமா? மண்ட செல்வா ஒப்பந்தம், நட்லி செல்வா ஒப்பந்தம், அமிர்தலிங்கம் காலத்திலே மாவட்ட சபைகள், அந்த பிரேமதாச காலத்திலே மங்கள முனசிங்க தெரிவுக்குழு, சந்திரிகா காலத்திலே 2000 ஆண்டு வந்த அதிகார அரசியலமைப்பு தீர்வு பொதி எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதா? பிறகு புலிகள் காலத்திலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த பொழுது செய்து கொள்ளப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை, அதன் பிறகு சுவிஸிலே போய் ஜெனீவாவிலேயோ சுவிஸிலே போய் அவர்கள் சமஷ்டி முறையை பற்றி ஆலோசிக்கலாம் என்று இயல்பு சொன்னது. அதுவரையில் எதாவது நடந்திருக்கா? ஏதாவது உருப்படியா நடந்திருக்கா? இல்லை. அதனால இன்று இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அதுவும் இந்தியா சம்பந்தப்பட்ட இந்தியாவின் ஈடுபாடு காரணமாக இருந்தபடியால் தான் 13வது திருத்தமாவது இன்று வரை அரசியலமைப்பில் விட்டு வைக்கப்படும். அல்லாவிட்டால் அது இன்றைக்கு துளைத்தெடுப்பார். அந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா, சில பேர் சொல்கிறார்கள், நண்பர்கள், இந்தியா தமிழ் தேசியவாத கட்சிகளை ஐக்கியப்பட்டு ஒரு கோரிக்கை முன்வைக்குமாறு கேட்கிறதா? அதுக்கு கேட்கறதுல உள்ள பிள்ளையாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள். சில பத்திரிகைகளும் நேற்று என்ன கேட்கும்போது, இந்தியா தானே இது 13 கொண்டு வந்து திணித்தது, இந்தியாவே இலங்கை அரசாங்கத்தை கொண்டு தீர்வு அதை நடைமுறைப்படுத்தட்டும். தமிழ் நீங்கள் ஒரு முகநூல் பதிவில போட்டதுக்கு கஜேந்திரகுமார் வந்து பதில் எழுதி இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்தியா இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்ல விஷயம் என்ற மாதிரி ஒரு இந்தியா 13 பற்றி பேசாவிட்டால் சந்தோஷப்படுறாள் தான். அதுக்கு நானும் பதில் போட்டேன். அவர் என்னோட கதைத்தாருன்னா, அது என்னென்றால் நான் கேட்கிறது 13ன்றது இந்தியா சம்பந்தப்பட்ட விடயத்தில் இன்று வரை நிலைத்திருக்கு. இப்பொழுது இந்தியாவும் இந்த புவிசார் அரசியல் சூழ்நிலைகள் மாற்றமடைந்த பிறகு, சீனாவினுடைய தலையீடுகள் இந்த சமுத்திரத்திலே கூடிய பிறகு, இலங்கையிலே சீனா தனது நலன்களை பெறுவதற்கான பல விதமான வியூகங்களை வகுத்திருக்கின்ற பின்னர் புலத்திலே இலங்கை அரசாங்கத்தை, எந்த அரசாங்கமா இருந்தால் இலங்கை அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கக்கூடிய, பகைத்துக் கொள்ளக்கூடிய முறையிலே தமிழர் பிரச்சனையிலே இந்தியா ஒரு உறுதியான வலிமையான அணுகுமுறையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அண்மையிலே 2 சந்தர்ப்பத்திலே புதுடில்லியிலும் இலங்கைக்கு ஏப்ரலில் விஜயம் செய்த பொழுது பிரதமர் மோடி அனுராக் குமாரசாமி கூட நடந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன கேட்டார் எங்களுக்கு தெரியாது, அவர்கள் தனிப்பட்ட. ஆனால் வெளியிலே ஊடகவியலாளர்களுடன் சந்திப்பு, பிறகு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், கூட்டறிக்கையில 13 என்பது பற்றி இல்லை. அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை பற்றி சுமந்திர நாட்டலுடன் கேட்ட பொழுது அது 13 பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசியலமைப்புகளே 13 இருக்கிறது. இதெல்லாம் முந்தியுள்ள இந்திய பிரதமர்களும் தெரியாது. அத்துடன் 13 வார்த்தையை சொல்லி அனுராவுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்த மோடி இன்றைக்கு விரும்ப இல்லை. அதுதான் யதார்த்தம். அதனால 13 தவிர இலங்கையில அரசியலமைப்பில் இருக்கிற வேறு எந்த ஏற்பாடு இந்திய அரசியலுக்கு அக்கறைக்குரியது? நாங்கள் எங்களுக்குள்ள பேசுவோம். அவர்கள் 13 சொல்லினால் நீங்க அனுராவுக்கு பெரிய நெருக்குதல் வரும் என்பதால அதை இப்போதைக்கு அவருக்கு அந்த அசௌகரியத்தை கொடுக்கக்கூடாது இருக்காது. அப்ப நாங்களும் இந்தியா ஒன்றும் செய்யதில்லை. இந்தியாவை பகைத்ததன் மூலம் நாங்கள் இந்தியா ஒரு 1,00,000க்கும் அதிகமான படையுடன் வந்த ஒரு காலகட்டம் இருந்த வடகிழக்கு இந்தியா தமிழரின் சார்பிலே தலையிடுகிறது என்று பயந்த ஏவர்த்தனா இந்தியாவின் காலடியில் வந்தார். அதனுடைய வியூகங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுத்தார். அதன் மூலமாக அவர் தமிழர்களுக்கு எதிராக இந்தியாவை திருப்பினார். ஆனால் எங்களுக்கு உதவி செய்ய வந்த இந்தியா, அது
உதவி செய்ய வரையில தங்களுடைய நலனுக்கு என்று சொல்றதெல்லாம் உலகத்துல உள்ளதுதான். எந்த நாடுமே தன்னுடைய நல்ல மீறி எங்களுடைய நலனுக்காக வந்து எங்களை கண்டுபிடிக்க போறது இல்லை. அந்த அவர்கள் வந்த பொழுது நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அது விடுதலை புலிகள் தான் அந்த எதிர் செல்வாக்க இருந்தார்கள். அமிர்தலிங்க மக்கள் வடக்கு கிழக்கில் இயங்கவில்லை. ஒரு அமிர்தலிங்க மக்கள் இந்தியதற்கு சார்பாக நிற்கிறார்கள் அவர்களை முடித்து விட்டார்கள். அதனால் நான் சொல்வது என்னவென்றால், அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு உதவ வந்த ஒரு படையுடன் வந்த அடுத்த நாட்டை வல்லரசை, பிராந்திய வல்லரசை பகைப்பதன் மூலம் நாங்கள் சிங்களவர்களுக்கு, கொழும்பு அரசாங்கத்துக்கும் சிங்கள அரசியல் தலைமைத்துவங்களுக்கும் எல்லாம் வசதியான வாய்ப்பை கொடுத்தோம். நாங்கள் தமிழர்களுக்கு எதிராக வல்லவா இந்தியாவை திரும்புவதற்கு ஏஆர் ஜெயவர்தனாக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தோம். நாங்கள் அதை பயன்படுத்தி இன்றைக்குமே இந்தியாவை வந்து கொழும்பு அரசாங்கத்தை, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் கொழும்பு அரசாங்கத்தை ஒரு முரண்பாடாக பார்த்து தமிழர் பிரச்சனை நீங்கள் சரியா செய்ய வேண்டும் என்ற ஒரு வற்புறுத்தலை வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்தியாவை பாதுகாத்திருக்க வேண்டியது ஒரு தந்திரோபாய ரீதியில், ஒரு சமயோசித ரீதியில் நாங்கள் செய்திருக்க வேண்டிய கடமை. அது விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் நலன்கள், இராணுவ நலன்கள் என்று பல்வேறு காரணங்களுக்காக அது ஒரு இடத்தில் பேச வேண்டிய விடயம் கொண்டார்கள். அப்ப அதனால் நாங்கள் என்ன சொல்றது, இன்று இருக்கக்கூடியதை தவிர நான் கேட்கிற இதை நிராகரிக்கிற அரசியல் தலைவர்களிடம் 13வது திருத்தத்தை ஒரு அதிகார பரவலாக்களாக இல்லாம அரசியலமைப்பிலிருந்து எடுத்து விட்டார். அதை விட குறைந்த ஒரு அதிகார பரவலாக்கல் ஏற்பாட்டை கொண்ட ஒரு திட்டத்தை, கொழும்பு அரசாங்கத்தை கொண்டே அரசியலமைப்பு பூக்கக்கூடிய அரசியல் போராட்டத்தை, அப்படி நெருக்குதலை கொடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் போராட்டத்தை இன்றைய தமிழ் கட்சிகளினால் நடத்த முடியுமா? அதற்கான வலுவான ஒரு அரசியல் வல்லமை இருக்கிறதா? ஒரு கட்டுறுதியான கட்டமைப்பு இருக்கிறதா? ஒன்றுமே. ஜனநாயக ரீதியான அகிம்சை போராட்டத்தை கூட அவர்களால் இது செய்ய முடியாது. கொழும்பு அரசாங்கத்தை இந்த 13 எடுத்து விட்டால் இந்த நூற்றாண்டுக்குள்ளே எந்த விதமான அதிகார பரவலாக்கலும் இங்கே வராது. நாங்கள் உலகம் இருப்போன்றது வருவதற்கு சாத்தியமே கிடையாது. அதனால இது நடைமுறை இலங்கையிலே உள்நாட்டு டொமெஸ்டிக் மெக்கானிசம் என்று எல்லாம் கேட்கிறாங்க. அது அக்கௌண்டபிலிட்டிக்கு அது வேற. உள்நாட்டிலே எந்த ஒரு அரசியல் தீர்வுமே காணப்பட்டது இல்லை. பேச்சுவார்த்தை எல்லாம் சொல்வார்கள், சமஷ்டியும் போகலாம் என்று சொல்வார்கள், எல்லாம் சொல்வார்கள். இப்ப கூட சுமந்திரனுக்கு சுவிஸ் தூதுவர் நேற்று முந்தநாத்து பேசும் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலே கஜேந்திரகுமார், சுரேஷ் பிரேமச்சந்திரனாக்களும் போனார்கள். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போன அரசியல்வாதிகள் சுவிஸில் உள்ள அதிகாரிகளுக்கு சொன்னார்களாம், தமிழ் கட்சிகளோட நாங்கள் சமஷ்டி கட்டமைப்பு பற்றி பேச தயார் என்று. அதை அவர்கள் இலங்கையில சுமந்திரனுக்கு சொல்லியிருக்கலாம். அவர்கள் அங்கே பேசி அதை சுவிஸ் தூதருக்கு சொல்லி சுவிஸ் தூதரை சந்தித்த பொழுது சுமந்திரனுக்கு சொல்ல வேண்டியது இது என்ன அரசியல்? ஜேவிபியை பொறுத்தவரை அது காலங்காலமாக அது 65ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. பண்டா செல்வா ஒப்பந்த நேரம் அது இருக்கவில்லை. டட்லி செல்வா ஒப்பந்த நேரத்திலே சண்முகதாசன் தலைமையிலான சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியிலே இளைஞர் பிரிவின் முக்கிய தலைவராக இருந்த ரோகண விஜய் வீர அந்த கட்சி இந்த டட்லி செல்வா ஒப்பந்தத்துக்கு எதிராக கொழும்பிலே அன்றைய இடதுசாரி பழைய இடதுசாரி கட்சிகளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் வீதி போராட்டத்தை நடத்திய பொழுது அது பங்கு பெற்றக்கூடாது என்று கட்சி எடுத்த முடிவை மீறி விஜய் வீரா பங்கு கொண்டார். தன்னுடைய இனவாத சாயலை அன்றே காட்டிவிட்டார். அந்த ஏவிபியை பொறுத்தவரை ஒரு காலமே இனப்பிரச்சனைக்கு தீர்வானுவதற்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளை முழுவதும் ஆதரித்தது. அவர்கள் அதிகார பரவலாக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் 11 எதிர்த்தார்கள். மாவட்ட சபையை கூட எதிர்த்தார்கள். பிறகு போட்டியிட்டார்கள். என்ன அரசியல் தேவைகளுக்காக, தங்களுடைய கட்சி வளர்த்ததற்காக சில கட்டமைப்புகளை விரைதத்தை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்பதாலே அப்படியே செய்தார்கள். அப்ப அவர்கள் கடைசி வரை 13 எதிர்த்து வந்து இந்திய உடன்படிக்கைக்கு பிறகுதான் அவர்கள் பெரிய உச்சகட்டமான கொடூரமான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் அதிகார பரவலாக்கலை பற்றி அக்கறைப்படாதவர். அவர்கள் கொண்டு வரப்போற அரசியலமைப்பிலே குறைந்தபட்சம் இப்பொழுது கன விஷயங்கள் தோல்விக்கப்பட்ட 13வது உள்ளடக்கப்படுமா என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது. அதனால அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் வரை 13 மாகாண சபைகளும் இருக்குமென்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு என்ன இருக்குமென்று சொல்லவில்லை. அது அரசியலமைப்பு செயல்முறைகளின் கொண்டு வருவது என்றாலும் கூட தென்னிலங்கையிலே 13க்கு எதிராக இருக்கின்ற மனோபாவம் அரசியலமைப்பிலே 38 வருடங்களாக இருக்கின்ற பொழுதும் கூட அரசியலமைப்பிலே இருக்கிற ஏற்பாடு ஒன்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று அரசியல் சக்திகள் கிளந்தெழுகிற ஒரு நாடு இலங்கையா தான் இருக்க முடியும். ஒரு நாட்டை நான் இப்படி கேள்விப்பட்டேன், நான் படிக்கல. ஆனால் அரசியலமைப்புகளே இருக்கு. அரசியலமைப்பை மீறு என்று சொல்லி ஒரு அரசாங்கத்தை நிர்பந்திக்கிற சமுதாயம் எந்த உலகத்தில் இருக்கு. இப்ப இதனால இந்த பிரச்சனைகளில் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் சில விஷயத்துல தந்திரோபாய ரீதியாக நடக்காவிட்டால் இந்த மக்கள், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் எந்த விதமான அரசியல் அதிகார பரவலாக்க ஏற்பாட்டையும் அனுபவிக்க முடியாது. ஒரு அவலை கூட்டமாக போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறை அங்கேதான் கொண்டு வந்து விடும். ஆனால் இப்பொழுது காலம் கடந்தேனும் இடந்திருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு இந்த மாகாண சபைகளை காப்பாற்ற வேண்டும். தேர்தலிலே போட்டியிட்டு அதை இந்த மாகாண சபைக்கு இருக்க வேண்டிய அதிகாரங்களை படிப்படியாக பெற வேண்டும். அதிலிருந்து அடுத்த
நீண்ட கால தீர்வு நோக்கிய செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். இதில் உள்ளதை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு அதனூடாக தேவை நிறைவேற்றுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு மாகாண சபை மூலம் தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக தேவை நிறைவேற்ற வேண்டிய தேவை கொண்ட அவசியம் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அரசியல்வாதிகள், உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். அமிர்தலிங்கம் அவர்கள் இறந்த பிறகு அமைச்சர் காமராஜ் நாயக்காவும் மெத்துனர், அவர் ஒரு ராஜேந்திரி பெரிய நிர்வாக அதிகாரி. அவர் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினார். அமிர்தலிங்கம் தனக்கு ஒரு கட்டத்தில் சொன்னாராம், நினைக்கிறேன் இலங்கை இந்திய உடன்படிக்கை பின்னராத்தான் நின்றோம், சொன்னாராம், இந்த நீண்ட கால அரசியல் அபிலாஷைகளை பற்றி பேசுவதிலே அரசியல்வாதிகளுக்கு நம்ம விருப்பம் என்றால் நெடுவும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இமீடியட் ப்ராப்ளங்களை தீர்க்கிறது, இமீடியட் கிரீவன்சஸ், உடனடி மனக்குறைகளை தீர்க்கிறது மக்கள் பிரச்சனை, அதில் அவர்கள் அக்கறை காட்டுவது உடனடியாக செயல் இறங்க வேண்டும், அது செயல் விளைவை காட்ட வேண்டும். அதனால் அவர்கள் பயந்து இதோடு பேசுவதில்லை என்று சொன்னதாக விக்ரம வீரசூரிய எழுதினார். ஆனால் 2 பேரும் இப்போ உயிரோட இல்லைன்றபடியா நான் ஒரு பொய் சொல்வதாக கூட நினைக்க கூடும். ஆனால் உண்மையாக சண்டை டைம்ல பதிவில இருக்கு. அமிர்தலிங்கம் அவர்கள் அப்படி அந்த மாதிரி நடைமுறையா அவர் அந்த காலத்தில் செல்வ காலத்தில் அவர் தான் பிரபா, அவர் தான் தீவிரவாதி. இன்று அவர் கடைசியாக பட்ட அனுபவங்களுக்கு பின்னர், இலங்கை அரசாங்கத்துடன் எதிர்வுகளை காண்பதில் ஏற்பட்ட மல்லு கட்டலுக்கு எல்லாத்துக்கும் பின்னர், இந்திய தலையீட்டுக்கு பின்னரும் கூட அவர் சொன்ன வார்த்தை இன்னொன்று. அவர் எனக்கு நேரடியான அனுபவம். நான் வீரகேசரியின் சார்பிலே பாராளுமன்ற நிருபராக 88 தொடக்கம் 94 வரைக்கும் இருந்த காலத்திலே 89 அமிர்தலிங்கம் ஒரு தேர்தலில் தோல்வி கண்டார். மட்டக்களப்பிலே தான் போட்டியிட்டு எனக்கு எல்லாம் போடுவார் என்று நம்பினார். தமிழர்களை பற்றி அவர் சரியா பிடிக்கவில்லை. அவர் இந்தியாவின் இருக்குதலின் பேரில் தான் நினைக்கிறேன் அவர் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றம் வந்தார். அந்த நேரத்திலே எஸ்.எல். குணசேகரா திம்பு பேச்சுவார்த்தைக்கு ஜெயவர்தனாவின் சகோதரர் H.W. ஜெயவர்தனா தலைமையில் சென்ற குழுவிலே, அரசாங்க சார்பில் சென்ற குழுவிலே உறுப்பினராக இருந்த எஸ்.எல். குணசேகரா அவர் சட்டத்தரணி. அவர் சரியான இனவாதி. அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் ஒரு இனவாதி. அவரும் போயிருந்தார். அவரை பிறகு 89 தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது தேசிய பட்டியலோட பாராளுமன்றம் கொண்டு வந்தது. அமிர்தலிங்கம் பேச எழுகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த நாட்டிலே அழிவுக்கே நீர்தான் காரணம் என்ற மாதிரி அவரை அவதூறாக பேசுவார். இந்திய அமைப்படையை கண்டபாட்டில் பேசுவார். இந்தியாவின் முயற்சிகள் எல்லாம் கண்டபாட்டு அவர் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது நல்ல 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 வார்த்தை பிரிவுகள் பார்ப்பார். திறமையான பேச்சாளர். அதாவது எங்களுக்கு அந்த நாங்கள் மேல கலரிகள் இருந்து பார்க்கறோம், இவ்வளவு சுவேஷமாக இவ்வளவு அனுபவங்களுக்கும் பிறகு பேசுவதற்கு ஒரு படிச்ச மனிதன் இருக்கிறாரே என்று நாங்கள் கவலைப்படுவது உண்டு. அப்ப நான் ஒரு நாள் அமிர்தலிங்கம் அவர்களை லிப்டுகளை தற்செயலாக கண்டேன். அதான் அவரோட நேரடியான இன்டராக்ஷன் முதல் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கடைசி. அப்போ அவரை கண்ட பொழுது நான் என்னை அறிமுகப்படுத்தி, ஐயா இப்படி சார் இப்படி நான் வீரகேசரி நிருபர் சொல்லு தம்பி என்ன அந்த நேரத்தில் எடிட்டர்ஸ் எல்லாரும் கேட்டேன். சிவபிரகாசம் என்ற எடிட்டர் இருந்தவர், அவர் ETT கனடாக்கு அமெரிக்காவுக்கு போக வந்து விட்டார். அவரை பற்றி எல்லாம் கேட்டதும் சார் ஒரே ஆள் தான் இருக்கிறார், சிவனேஜ செல்வமும் அவரை தெரியும் அப்படி எல்லாம் சொன்னார். அவர் சொன்னா நான் சார் ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுக்கலாமான்னு கேட்டேன். அவர் என்னென்ன இந்த எஸ்.எல். குணசேகரா கண்டபாட்டில் தோஷமா பேசுகிறார், உங்களையும் தாக்குகிறார், நீங்கள் அவருக்கு நல்ல பதிலடி கொடுத்தா என்னன்னு. அப்ப அமிர்தலிங்கம் எனக்கு சொன்னார் என்னன்னா, தம்பி சிரிச்சு கொண்டு சொன்னார், அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கு இனவாதம் தேவைப்படும், அவர் அப்படித்தான் பேசுவார். நாங்கள் இதெல்லாம் பேசி உணர்ச்சி வசமா எல்லாம் பேசி எல்லாத்தையும் கடந்து எங்களை மக்களுக்கு அவ்வளவு அவலங்கள் எல்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம். நான் இவருக்கு பதில் கொடுக்கறதால நான் சாதிக்க போறது என்ன தம்பி என்று உண்மையிலே அந்த அவ்வளவு இலகை கதைக்கு கூட நான் எதிர்பார்க்கவில்லை. அமிர்தலிங்கம் அவர்கள் நான் என்னுடைய ஒரே ஒரு இன்டராக்ஷன் அவ்வளவுதான் வாழ்க்கையில இருக்கா. அப்ப அவ்வளவுதான் சரி அவங்க சரி ஐயா சரி சார்ன்னு சொல்லி கூட நான் அவருடைய ஏற்றுக்க முடியாதானே. அப்ப அவர் சொன்னேன், நாங்கள் எதுக்காக என்ன செய்ய போறோம் தம்பி, அவருக்கு இப்ப அவர் புது அரசியல் வந்திருக்கிறார், அவருக்கு இப்ப தேவைப்படுது இனவாதம் பேசுறேன். அது இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்றோம் ஏன் சொல்றோம் என்றால், பட்டறிவின் மூலம் நாங்கள் கண்ட அனுபவங்களை எங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டு போன தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையாவது பார்த்து இந்த இப்ப இருக்க திருந்த வேண்டாமா? நான் கேட்பது, விடுதலை புலிகளுடைய போராட்டங்களை நினைவு கூறுகின்ற அது தியாகங்களை நான் மதிக்கிறேன். அந்த தியாகங்களை பற்றி கொச்சப்படுத்துவதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை. அது அப்படி செய்யக்கூடாது. அது தியாகம். அதில் ஈடுபட்டவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினார்கள், தங்கள் வாழ்க்கையை ஒருத்தார்கள், தங்களுடைய சாயநாட்டை கட்டிக்கொண்டு உயிரை கொடுத்தார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த விதமான எல்லா விதமான வாழ்க்கை வசதியும் வாசித்து கொண்டு ஒரு நினைவந்தல் அரசியலை மாத்திரம் செய்து கொண்டு ஒரு தேசியவாதம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு அரசியலை முன்னெடுப்பாங்க சாதிக்க போறது. ஏன் அந்த தியாகம் செய்தவர்களை எந்த பிரபாகரங்களும் குடும்பத்தோட போயிட்டாங்க. குடும்பம் ஒரு எச்சம் கூட இல்லை அவன் பிள்ளையோ ஏதோ ஒன்று சொல்றது. ஆனால் இன்றைக்கு அவற்றை நினைவேந்தர்களையும் அந்த இதுகளையும் திலிவந்த இதுகளையும் அந்த திலிவந்தையிலையும் ஒரு குழுவினர் தாங்கள் மாத்திரம்தான் அஞ்சலி செலுத்தலாம். திலிவந்த செத்த விட்டுக்கு மற்றவன் வரக்கூடாது மாதிரி இருக்காது. இப்ப இந்த மாதிரியான ஒரு பக்கரிச்ச ஒரு ஆரோக்கியமற்ற அணுகுமுறைகளின் மூலமாக இன்று தேசியவாதம் என்று சொல்லிக்கொண்டு முன்னெடுக்கப்படுகிற இந்த அரசியல் நீங்கள் சாதிக்க போவதில்லை. ஒருவனே நடைமுறை சாத்தியமான அரசியலை செய்யுங்கள். அதை தவிர இன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய 13க்கு விசிலடிக்கிற ஆள் இல்லை. நான் எனக்கு 13 பற்றிய வாசித்த பற்றி அடிப்படையாக கொண்டு சொல்றேன். இதுல குறைபாடுகள் இருக்கிறது இல்லை என்று இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துவதன் மூலம் எங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு
ஆட்சி முறையை, ஒரு அதிகார கட்டமைப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லது உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய ஆபத்து. சிங்களவருக்கும் தேவையில்லை 13, தமிழர்களுக்கும் தேவையில்லை 13. இந்தியா தொடர்ந்து வலியுறுவதற்கு இந்திய தலைவர்களுக்கு என்ன பைத்தியம்? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? எங்களுக்கும் நாங்களும் இந்தியா 13 பற்றி எங்களுக்கு கேளாமல் தானே. அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் சொன்னா, பிரபாகரனை கேட்டா இந்தியா 13 கொண்டு வந்தது, உடன்படிக்கை செய்தது, அவையே இலங்கையோடு தானே செய்தது. கொழும்புக்கு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் அந்த விதண்டாவா? தமிழக பிரச்சனைக்கு என்றுதான் அதை கொண்டு வந்தாங்க. எல்லாம் இந்தியா இந்த போட போறோம். அதை சரி, அவங்க தங்கிட்ட நலனுக்காக தான் வருவாங்க. ஆனா அதை நாங்கள் எங்கிட்ட நலனுக்காக எப்படி பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு குறைந்தபட்ச தந்திரோபாயமாக இருந்தது இல்லை. இந்தியாவை பகைச்சோம், ராஜீவ்காந்தி சொல்ல பல விடயங்கள் அதெல்லாம் இதுல வேண்டாம். நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பை இழந்தால் எங்களுக்கு என்ன வரும்ன்றது பற்றி ஒரு அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய ஒரு தகுதி வந்த தலைவருக்கு இல்லையா? அது அங்க இருக்கு. இதை இல்லாம போனால் என்ன நல்ல சந்தோஷம். கஜேந்திரகுமார் தம்பி சொன்ன மாதிரி இந்தியா பேசவில்லை என்றால் எனக்கு பெரிய சந்தோஷம். சரி, நீங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். எனக்கு ஒற்றையாட்சியில விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் இந்த அறையை கூட்டி போட்டு வீட்டுகள் இருந்தால் யாருக்கு பிரச்சனை, யாருக்கு நட்டம்? நான் தான் சாவன் அறைகளை சாப்பிடாங்க. ஒற்றையாட்சியை இலங்கையில மாற்றுவது என்பது அது ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானி ஒருவர் இலங்கையிலே தலைவராக வந்தால் மாத்திரம்தான் சார். அப்படி ஒரு அரசியல் ஞானி நெல்சன் மண்டேலா கூட ஒரு பெரிய ஞானி எங்க காலத்துல வாழ்ந்தவர். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த விஷயங்கள் நிகழலாம். ஆனா இப்ப இன்றைய சூழ்நிலையிலே இப்ப இருக்கிற சிங்கள அரசியல் சமுதாயம், ஆட்சியில இருப்பவர்கள் எல்லாம் அதற்குரியவர்கள் அல்ல. அவர்கள் ஒற்றையாட்சி முறையை நீக்க வெளிக்கிட்டால் அவர்களுக்கு அதிகாரமே இல்லாம எதிர்காலத்தை கனவு கண்டு கொண்டு நிகழ்காலத்தை இழக்கலாதானே. எதிர்காலத்துல நீங்கள் சமஷ்டிக்கு நாங்கள் 76 வருஷம் பேசிவிட்டோம். 3/4 நூற்றாண்டு. ஒரு அங்குலம் கூட இப்ப நாங்கள் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பிறகு 16 வருடமாக போரின் இறுதிக்கட்டத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய போர்க்குற்றங்கள், இனப்படுகொலைகள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு குரலையும் கேட்கிறோம். அதே நேரம் சமஷ்டி கட்டமைப்புடன் கூடிய உச்சபட்ச அதிகாரங்களை கொண்ட ஒரு அரசியல் தீர்வையும் கேட்கிறோம். யாரிடம் கேட்கிறோம்? ஒரே அரசாங்கம், கொழும்பு அரசாங்கம் சொல்றேன். யாரு இருந்தா இந்த ரெண்டையும் சமாந்தரமாக எடுத்ததன் மூலம், ரெண்டையும் கைவிடுமாறு சொல்லவில்லை, ரெண்டையும் சமாந்தரமாக முன்னெடுத்ததன் மூலம் இன்று வரை 16 வருடங்களாக ஒரு அங்குலம் தன்னும் முன்னேற முடிந்ததா? அரசியல் தீர்விலும் சரி, பொறுப்பு குரலும் சரி. இறுதியாக கடந்த மாதம் ஜெனீவாவில் நடைபெற்ற தீர்மானத்திலே இவர்களுக்கு 2 மாத அவகாசத்தை, பழைய அந்த தகவல் சாட்சியங்கள் சேகரிக்கும் பொறிமுறையை, என்னுடைய செயற்பாடுகளை 2 வருஷத்துக்கு இவர்கள் 2 வருஷத்துக்கு ஆசாலா தூங்குவார்கள். பிறகு அடுத்த ஜெனீவா செஷன்ல 63வது சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அது ஒரு இனப்பிரச்சனை என்று கூட சொல்லப்படவில்லை. இல்ல, அது எத்தனிக் கான்ஃபிளிக்ட் என்று சொல்லி இருக்கிறார்கள். எத்தனிக் கான்ஃபிளிக்ட் என்னென்றால் நான் சொல்ல வர்றது 16 வருடங்களாக 12ஆம் ஆண்டிலிருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 21ஆம் ஆண்டு கொண்ட தீர்மானத்தில் தான் இந்த எவிடன்ஸ் கேதரிங் மெக்கானிசம் வந்தது. அதிலே கணக்க சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்ற அண்மையிலே வீரேசில் ஒரு செய்தியை பார்த்தேன். இருக்கலாம். ஆனால் அவர்கள் இப்ப 2 வரியத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள். என்ற அடிப்படையில் இந்த ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முதல் கஜேந்திரகுமாருடைய தேசிய மக்கள் பேரவையும் தமிழ் தேசிய பேரவையும் தமிழக கட்சியின் சுமந்திரன் தரப்பும் சிவஞானம் சுமந்திரனும் ஒரு கடிதத்தை 8 பாராளுமன்ற உறுப்பினர் சேர்த்து தனித்தனியான கடிதத்தை அனுப்பினார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் அந்த ஜெனீவா அந்த பேரவையிலே உறுப்பு நாடுகளா இருக்கிற தலைவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் எழுத கடிதத்திலே இந்த கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையின் பிரச்சனையை பாரப்படுத்துவதற்கு முன்மொழிவுகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இவர்களுக்கு கடிதம் பதில் போட்டதாக நினைக்கிறேன். ஆனால் அந்த தீர்மானத்திலே ஒரு வார்த்தை அதை பற்றி, ஐசிசியை பற்றி எதாவது இல்லையே. அவங்க இந்த இருக்கிற மெக்கானிசத்தை 2 பேரையும் எடுத்து தீர்மானம் எழுதப்பட்டு விட்டது இருக்கலாம். இதுல நாங்கள் இதன் மூலம் என்ன பார்க்கிறோம்? சர்வதேச சமூகம் இன்றைய அரசாங்கத்தை பெரிய அளவில் பயக்க விரும்புவது. அவர்கள் இடதுசாரிகளா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இடதுசாரி என்றே அவர்கள் பின்புலத்தில் வந்தவர்கள். ஆனால் சீனாவுடன் பெரிய நெருக்கமாக கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் மேற்குலகத்தை, ஐரோப்பா, அமெரிக்கா, அயலில் இந்தியாவை எவ்வளவு கட்டித்தனமாக கையாளுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்று மேற்குலக நாடுகளை கட்டித்தனமாக கையாளுகிற அண்மைக்கால அரசாங்கமாக ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் காலங்காலமாக மேற்கு நாடுகளுக்கு பந்தம் பிடிக்கிறவர்கள். ஆனா அவர்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து விட்டு அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள்? அதை சந்தர்ப்பவாதம் என்று சொல்ல முடியாது. இன்று உலகத்திலே சந்தர்ப்பவாதம் என்றது சந்தர்ப்பவாதத்தின் அந்த தன்மை கொஞ்சம் ராஜதந்திரம் அதுதானே கொஞ்சம் விழுவி போச்சு. நாங்கள் அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட்லயே நின்று என்னையும் சாதிக்க போறதில்லை. இதை நான் சொல்வது ஒரு கொச்சத்தனமாக சொல்லவில்லை. எங்களுடைய மக்களினுடைய இருப்பை இன்று எங்களுடைய மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஏன்?
நம்பிக்கை இல்லை. இந்த அரசியலிலே நம்பிக்கை இல்லை. இந்த வாழ்க்கையில் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை. தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு 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 ஏக்கத்திலே நம்பிக்கையை பெற்ற ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்காங்க. இந்த வட மாகாணத்திலே 5 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். 5 மாவட்டங்களில் 5 மாவட்டங்களில் குறிப்பா யாழ் மாவட்டத்திலே 2 லட்சத்துக்கும் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். யாழ் மாவட்டத்துல 6 லட்சம், ஏனைய மாவட்டங்கள்ல 1 லட்சத்தி சொச்சம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறோம் வடக்குல. இல்லை இப்ப 5 லட்சம் பேர் தான் வட மாகாணத்திலே இருக்கிறோம். சரியா? அந்த தகவல் சற்று தவறுன்னு நினைக்கிறேன். வடக்குல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறோம் இப்ப. இல்ல 10 இல்ல. நீங்க பாருங்க செலவுல நான் ஏதோ பிளவரம் போல இருக்கு. ஆனால் இதை பார்ப்போமே 11 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே தேர்தல் மாவட்டத்திலே இன்று எத்தனை எம்பி இருக்கிறார்கள்? 5 பேர் தான். இன்னும் சனத்தொகை என்பது குறைஞ்சது. இப்ப 80ஆம் ஆண்டு சனத்தொகை வளர்ச்சிப்படி யாழ் மாவட்டம் வளர்ந்திருந்தா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல 20 லட்சம் பேர் இருந்திருக்க வேணும். குறைஞ்சபட்சம் 15 லட்சம் பேர் இருந்திருக்கும். அது போர் இழப்புகள். ஆனா இப்ப இருக்கிறது வெறும் 6 லட்சம் தான். வெளியேற்றம் புலம்பெயர்வு எல்லாம் இருக்கு. இந்த மக்கள் புலம்பெயர்வதால சில பேர் சொன்னாங்க, சில ஒரு அரசியல் தலைவருடன் கேட்கும் பொழுது, தமிழ் அரசியல் தலைவருடன் கேட்கும் பொழுது இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த நவீன யுகத்திலே மக்களை வெளிநாடுகளுக்கு போக வேண்டாம் என்று எப்படி கேட்பது? நான் ஒன்று சொல்லுகிறேன். சிங்களவர்கள் போகிறார்கள், தொழில் வாய்ப்பு தேடி போகிறார்கள், அவர்களிடமே புலம்பெயர்கிறார்கள். இப்ப நாங்கள் போயிருக்கிற நாடுகள் எல்லாத்திலும் அவர்களும் கணிசமான இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் லண்டனில் இருப்பவர். அவர்கள் போவதற்கும் தமிழ் சிங்கள மக்கள் புலம்பெயர்வதற்கும் வெளிநாடு போவதற்கும், முஸ்லிம் மக்கள் வெளிநாடு போவதற்கும், அல்லது இந்திய வம்சாவளி மலைய மக்கள் வெளிநாடு போவதற்கும் இடையே அதற்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் போவதற்கும் இடையிலே அவருடைய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பாரம்பரிய பிரதேசம் என்று பாதுகாப்பதிலே ஒரு பாரதூரமான பின்னடைவு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கு. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த மக்கள் தாங்கள் இங்க சொந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்ந்தால் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியும், எதிர்காலம் ஒன்று இருக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை தமிழ் சக்திகள் செய்ய வேண்டும். இந்த யுத்தம் தொடர்ந்திருந்தா கூட அந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்திருந்தால் வடமாகாணம் தமிழ் மக்கள் இல்லாத பிரதேசமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக நிறுத்தப்பட்டதால நாங்கள் அதை மீள கட்டி எழுப்புறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு. அது கண்டிப்பா தேசிய மக்கள் சக்திக்கு இந்த மக்கள் வாக்களிச்சதை எங்களுடைய அரசியல்வாதிகள் சும்மா நினைக்கிறாங்க. இவர்கள் மீதான நம்பிக்கையின்மையால் தான் அவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அனுராகுமார் சினேகாவும் அவருடைய அரசாங்கமும் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். எந்த ஒரு சிங்கள தேசிய ரீதியான கட்சிக்கும் கிழக்கு கிழக்கில் இப்படி ஆசனங்களை கொடுத்ததில்லை. அதனுடைய அந்த செய்தியை சரியாக புரிந்து கொண்டு அந்த மக்களுடைய அபிலாஷங்களை நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கு இருக்கிற நாட்டத்தை நடைமுறை ரீதியாக உருப்படியாக சமீட்சையை கொடுத்திருந்தால் அந்த மக்கள் விழுந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொஞ்சம் சவரப்பட்டிருக்க மாட்டார். அப்படி இருந்தாலும் கூட உள்ளூராட்சி தேர்தலிலும் கூட யாழ் மாவட்டத்தில் 81 ஆசனங்கள் இருக்கின்றன. தேசிய மக்கள் சக்திக்கு ஜெயந்திகுமாருக்கு 2 தான் கூட, தமிழக கட்சிக்கு 135. நான் சொல்றது கூட இப்ப அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அங்க இருந்தால் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எங்களுக்கு தமிழ் தேசியவாத அரசியல் அணுகாத தீண்டாத மக்களை அவர்கள் அணுகிறார். மற்றது அவர்களை பார்த்தோம்டா. இப்ப நான் சந்திரசேகரனோட பேசி இருக்கிறேன், கபிலனோட பேசியிருக்கிறேன், இளங்குமரன், ரஜீவன், இவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதிகளாகத்தான் பேசுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனை அவர்கள் தேசிய மக்கள் சக்தியில இருந்தால் கூட அவர்கள் தமிழ் தேசியவாதிகளாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் தேசியம் பற்றி பேசுகிறவர்கள் இவர் தமிழ் தேசியம் என்று சொல்றதை நான் இப்படி பார்க்கிறேன். அந்த மக்களுடைய நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். அப்படி பார்ப்போம். அது இல்லைன்னா அவர்களுக்கும் கருதில்லை. ஆனா அவர்களும் ஒருபடியான பேச்சுக்களை நிகழ்த்துவதில்லை. அந்த சின்ன கட்சி தலைமை கண்டபடி ஒன்றும் சொல்லாதீர்கள், ஒரு வாக்குறுதி ஒன்றும் அழைத்து விடாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கார்கள் போல் தெரிகிறது. அவர்களும் கண்டபாட்டில் கதைக்கிறார்கள் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் அவர்கள் பக்கமாக திரும்பியது. எனக்கு சுமந்திரனை சொன்னார், நான் பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே அந்த மக்களை தேடி போன பொழுது, நாங்கள் இந்த முறை குரலைக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு தான் எதிர்காலம் போடுறாங்க, இந்த முறை நாங்கள் திசை காட்டிக்கு தான் போடுறோம், தேசிய மக்கள் சின்னத்துக்கு என்று வெளிப்படையா சொன்னதாக எனக்கு நேரடியா சொன்னார் சுமந்திரன். அப்ப அந்த மக்கள் இந்த தமிழ் அரசியல் போருக்கு பின்னரான காலகட்டத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற முறை, அதில் இருக்கிற போதாமைகள், அதனால எதிர்காலத்துக்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு 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 மார்க்கத்தை காண முடியவில்லை என்ற ஒரு ஏக்கத்திலான அவர்கள் போட்டார். ஆனால் அவனோட ஆக்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு ஏற்பட்டிருந்தால் தமிழ் கட்சிகள் அண்மையிலே செல்லும் அடைக்கல் மன்னறிவி ஒரு யூடியூப்ல எங்க சொல்லி கேட்டேன், தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தை கைப்பற்றுமாக இருந்தால் தமிழ் தேசியவாத அரசியல்
அத்துடன் முடிவு. தேசிய மக்கள் சக்தியின் கையில அது போகும் என்றால் அரசியல்வாதி அவர் வேற விதமா சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன் அது நிச்சயம் அது அந்த மக்கள் தங்களுடைய தேவைகளை அந்த அந்த தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகத்தினூடாக நிறைவேற்றினால் அதை நாங்கள் குழப்பி எடுக்க முடியும். இல்லை, மக்கள் தெரிவு செய்தால் அவர்களும் தமிழர்களாகத்தான் இருக்க போகிறார். வவுனியா போன்ற எல்லை பிரதேசங்களிலே சில சிங்கள பிரதிநிதிகள் வரக்கூடும். ஆனால் அது எங்களுடைய தமிழ் அரசியல் சரியான முறையிலே நடைமுறை சாத்தியான முறையிலே அந்தரத்திலே தொங்காமல் கற்பனாவாத கற்பிதங்களை கொண்ட சுலோகங்களை முன்வைக்காமல் ஒரு நடைமுறை சாத்தியமா நிலத்தில கால் நின்று ஒரு அரசியலை செய்யாத பட்சத்திலே நாங்கள் பல விடயங்களை இழக்க வேண்டி வரும். இந்த மக்கள் நினைத்து பார்க்க முடியாத நடுவே சொல்லிக் கொண்டு வர நான் உங்களுடன் பேசியது எதுவுமே உங்களுக்கு புதிதாக இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பிரச்சனையை சொல்வதால் இதைத்தான் சொல்ல முடியும். மாகாண சபை தேர்தல், நீங்கள் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்ப தேசிய நடத்துமா? அந்த தேர்தல்ல வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றாவிட்டாலும் இரண்டாவது பெரிய கட்சியாக வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த தமிழ் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கணிசமான ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. அதை நாங்கள் தமிழ் அரசியல் சக்திகள் தங்களுடைய தவறின் விளைவானது என்று ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய அலுவலர் ஒன்றும் செய்ய முடியாது. மக்களுடைய நம்பிக்கை பெற மக்களுக்கு உருப்படியான உடனடி பயன் விளைவுகளை காட்டாத அரசியலை தொடர்ந்து மக்கள் சமஷ்டி அது இது என்று சொல்லி நினைத்துக் கொண்டு கற்பனைகளை வாழுவதற்கு அவர்கள் தயாரில்லை. நீங்கள் சமஷ்டியை பற்றி பேசி போட்டு வீட்டிலே இருப்பீர்கள். ஆனா மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சமஷ்டி உடனடியாக செய்ய வேண்டியதை செய்வதற்கு இருக்கிறது மாகாண சபை தான். ஒரு உள்ளூராட்சி சபைகளை ஏற்றுக்கொண்டு நடத்துறீர்கள், சண்டை பிடிக்கிறீர்கள், அதுல ஆட்சியை பிடிக்க. ஏன் மாகாண சபையை பற்றி அது ஒற்றி ஆட்சிகள் இருப்பதால அரசியல் தீர்வு சொன்னது இப்ப அது அரசியல் தீர்வு ஒரு நிர்வாகம், அது அரசியல் தீர்வுக்கு என்று இந்தியா உணர்ந்திருக்கலாம். அதை நாங்களே எல்லாரும் மாகாண சபை முறையினுடைய சீரழிவுக்கு தமிழ் அரசியல் சக்திகளின் பங்களிப்பு குறைச்சி மதிப்பிடுகிறது. மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளாதது தமிழ் அரசியல் கட்சிகள் தானே. சிங்களவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிற வேறுபாடுகள். நீங்கள் காலங்காலமாக விடுதலை புலிகள் தொடக்கம் இன்று வரை உள்ளவர்கள் மாகாண சபையை சம்பந்தன் ஒரு கட்டத்தில் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். தும்புத்தடியால் கூட மாகாண சபையை தொட மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பகைச்சு இன்னும் விதமான ஒரு மோசமான அரசியலை செய்து போட்டு இன்றைக்கு பொழுது காலம் கடந்த நிலைமையில மாகாண சபை அதை நான் வரவேற்கிறேன். அதனை குழப்ப நான் அவர்களுக்கு ஆதரவாக நான் கட்டுரைகள் கூட எழுதியிருக்கிறேன். வரதராய பெருமாளை பற்றி எழுதிய பொழுது அவர் சொன்னால் இந்தியாவினுடைய ஆதரவாளர், அவர் இந்தியாவை பாதுகாக்குது, அவரை பொழுது அவரை பற்றி இப்ப இந்தியாவை தானே எல்லாரும் போய் கேட்கிறீர்கள். 11ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கொழும்பு அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறதுக்கு இந்தியாவை தானே கேட்கிறீர்கள். இந்தியாவை புலிகள் பகைத்த மாதிரி நீங்கள் பகைக்கக்கூடிய தகுதியோட இல்லை. புலிகள் பகைத்ததாலும் நாங்கள் நடந்த பிழைப்புகளை நீங்கள் எல்லாரும் தெரியும், அது இதுல வேண்டாம். அதனால நாங்கள் இதை பயன்படுத்துவதற்குரிய சரியான விவேகமான ஒரு அணுகுமுறையை தந்திரோபாயத்தை கடைபிடிக்க வேண்டும். மாகாண சபையிலே ஆட்சிக்கு யார் வருவார்கள் என்பது ஒரு புறம் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி கணிசமான ஆசனத்தை எடுக்கும். என்னை பொறுத்தவரை கால்வாசி ஆசனங்களுக்கு மேலதிகமாக அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 36, 38 போனஸ் ஆசனங்களும் 38 அவர்களுடைய கால்வாசிக்கு மேல நிச்சயம் எடுப்பார். கிழக்கு மாகாணத்திலே 3-2 அவர்களுக்கு கூட கிடைக்கலாம். அது ஆட்சி கூட அங்கே முஸ்லிம் சிங்கள பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியிலே ஆட்சி வந்தா கூட ஆச்சரியப்படுவது அது சொல்ல முடியாது. ஏன்னால் அங்கே ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சாக்கள் பிள்ளையான் போன்றவர்களை வைத்து ஆட்சி நடத்தினார்களானே. அந்த வடக்கு நாங்கள் யாழ்ப்பாணம், கிழக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் பார்க்கிற மாதிரி இல்லை. அதனால அங்க வேற நிலை இருக்கலாம். ஆனால் என்னென்ன இதை தேசிய மக்கள் சக்தியை இல்லாமல் பண்ணுவதற்காகத்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி இவர்களுடைய வாக்கு வங்கியில் கைவைத்து விட்டபடியாத்தான் அதை ஒரு ஏஆர் சிவத்தினாவையும் அனுராவையும் மஹிந்தவையும் அனுராவையும் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு அரசியல் இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியில இவர் கைவிட்டு விட்டார். நான் படியா சொல்றது இவர்கள் சோத்து பானைகளை கைவிட்டார். இவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. அல்லது அனுராவுக்கு அண்மையிலே கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். 1 வருடம் கடந்த பின்னரும் நீங்கள் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றை நிறைவேற்றவில்லை, அது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்கள் தான் சொன்னார்கள். அவங்க ஜனாதிபதி இவர்களை கூப்பிட்டு பேசுவார் என்று. ஆனால் ஜனாதிபதியிடத்திலிருந்து மீண்டும் எந்த விதமான சமீட்சையும் பெறவில்லை, பகுதியும் பெறவில்லை. ஆனால் சுமந்திரன் அண்மையில சொல்லியிருந்தால் நான் ஒரு குறுஞ்செய்தி மூலம் அனுராவுக்கு உங்களுக்கு அனுப்பிய கடிதத்தை பேச்சுவார்த்தைக்கு டைம் தருமாறு கேட்ட கடிதத்தை கொடுத்து நினைவூட்டி இருக்கிறேன் என்று அண்மையில சொல்லியிருந்தார். SMS போட்டிருக்கார். அப்ப இப்படித்தான் நம்முடைய அரசியல் இருக்கு. இதனால நாங்கள் 13க்காக நீங்கள் உயிரை கொடுக்க வேண்டாம். அது கூட சும்மா வர இல்லை. அதுக்கு முன்னர் உடன்படிக்கை வருமதியும் இளைஞர்கள் செத்தார்கள், மக்கள் செத்தார்கள். அது சும்மா வர இல்லை, அது சும்மா வர இல்லை. இவங்க இது சும்மா தாம்பாளத்துல தந்த மாதிரி நினைச்சு கொண்டிருக்காங்க.
அது கூட அப்படிதான் வந்தது. அரைகுறையானது கூட அப்படியே அவலத்துக்கு மத்தியிலான் வந்தது. அதனால இதை பயன்படுத்திக்கணும். அதாவது நான் சொல்வது என்றால் இந்தியாவை அணுக முடியும் இந்த விடயத்தில். இந்தியா சஜித் பிரேமதாசாவை கூப்பிடுது, தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களை கூப்பிடுது, தேசிய மக்களின் அரசியல்வாதிகளை கூப்பிடுது. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் கூப்பிடவில்லை. சம்பந்தனையும் மாவஜிநாத ராஜாவை ஒரு தடவை கூப்பிட்ட பொழுது மாவஜிநாத ராஜாவின் கல்யாணத்துக்கு மகனின் கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்று மாவஜிநாத ராஜா போகவில்லை. சம்பந்தன் தன்னுடைய பாஸ்போர்ட் ரினியூ பண்ணல என்று. இதெல்லாம் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய பதில். நான் சம்பந்தனை பற்றி ஒரு மரியாதை வச்சிருந்தேன். இதெல்லாம் சம்பந்தன் இவர்கள் என்னென்றால் இவர்கள் தாங்கள் வெற்றியூர் தீர்வுக்காக கனவு காணுகிறோம், இவர்கள் எங்களை மாட்டி விட பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இந்த மாட்டி விடலுக்குள்ள எத்தனை வருஷமாக இருக்கிறீர்கள், எத்தனை யுகமாக வாழுகிறீர்கள்? 15 வருஷம் என்றது அதான் காலமா. 9ஆம் ஆண்டில பிறந்திருக்கக்கூடிய யுத்தம் முடியக்குள்ள ஒரு 5 வயதுல இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு 25 வயசு. யோசிச்சு பாருங்க. ஒரு காலம், ஒரு தலைமுறை அதுக்குள்ள அழிஞ்சு போச்சு. அப்ப நாங்கள் இப்படியே தலைமுறைகளை விழுந்து கொண்டு போய் அதுகளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு ஒரு மலட்டுத்தனமான அரசியல் என்று தான் நான் இதை சொல்லுவேன். பிராக்டிக்கலாக பார்க்கணும். அதே நான் திரும்ப சொல்றதே என்ன நினைக்கிறாங்க தெரியாத சபையோர். ஆனா என்னென்றால் ஒரு விவேகமான அரசியலை செய்யாத பட்சத்தில் இந்த மக்களை நாங்கள் நட்டாற்றிலே விட்டு போவார்கள். ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய பரப்பில இன்றைக்கு நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் ஒரு அண்மை காலமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இந்த கேள்வியை தமிழ் தேசியத்தில் இருக்கிற இந்த பத்திரிகைகள் எதுவுமே நீண்ட காலமாக எழுப்பாம மௌனமாக இருந்ததும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா? இல்ல, அவர்கள் இந்த தமிழ் தேசிய தமிழ் பத்திரிகைகளில் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட 83 பிறகு பிறந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் சிங்களவரும் தமிழரும் யுத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு செல்வநாயகம் செய்த சத்தியாகிரகம் தெரியுமா? வாசிச்சு அரசியல் படிக்கிற பிள்ளைகள் வாசிக்கிறது வேற விஷயம். நடைமுறை ஒரு பரந்தளவில இளைஞர்களுக்கு கூட அரசியலை பற்றி தெரியும். அமிர்தலிங்க பற்றி தெரியுமா? அமிர்தலிங்க யாருன்னு கேட்டா சொல்லுவார்களா? வாசிச்சு படிச்சிருந்தா சரி, மற்றபடி இல்லை. அப்ப அதனால அந்த சந்ததி வாசிச்சு படிக்கிற அந்த தேடலும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அப்படியே ஒரு ஜெனரேஷன் தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம். என்னன்னா அந்த 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 அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நிர்பந்தம் இல்லாத ஒரு ஜெனரேஷனோட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு, எங்களுடைய சிந்தனைகள் வேறு. இப்ப அவர்களிடம் போயிட்டு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நடைமுறை சாத்தியமான உடனடி விளைவுகள் எதிர்பார்க்கிற ஒரு சமூகமாக இருக்கு. அதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் இந்த அரசியலை செய்ய வேண்டும். அதுக்காக தேசியவாத உணர்வு என்று சொல்றதே ஜபால நான் சொல்றேன். தமிழ் தேசியவாதம் என்றது நேஷனலிசம், பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு தேசிய இனம் அதனுடைய முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற முடியாத பட்சத்திலே சூழ்நிலைக்கு ஏற்ப அடுத்த கட்டங்களிலே அதிகார பரவலாக்கல், உலக நாடுகள் எல்லாம் வரலாறு அது நானும் புதியா சொல்லி அடுத்த கட்டங்கள் அதிகார பரவலாக்கல், ஒவ்வொரு விதமான அதிகார ஏற்பாடுகளை நாடி தேடி கொண்டு இன்று ஸ்காட்லாந்திலே அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கு. ஆனா அவர்களுக்கு அந்த நாடு பிரிந்து போகணுமா என்று சர்வீன வாக்குப்படி நடத்துறது கூட இந்த ஸ்காட்லாந்து அரசாங்கத்துக்கு இருக்கு. அவ்வாறாக மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கலாச்சாரத்தை நாங்கள் எங்களை போன நாடுகள் ஒப்புறது பிள்ளை. ஆனால் உதாரணத்தை சொல்றேன், அரசியல் சுதந்திரம் என்ற தேசிய அடிப்படையாக ஒவ்வொரு படியை எடுத்து வைக்கல அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுமையாக அடைய முடியாத ஒரு பட்சத்திலே நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டம் பயன்படுறோம். அதை விட கூட உண்டா இந்த குழம்பு கொண்டு போறதில்லை, இந்தியா நிற்க போறது. அப்ப அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்துள்ளோம். எங்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். அது மாகாண ஆட்சி முறையை நாங்கள் தக்க வைக்க கெட்டித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை மந்திரன் போன்றவர்கள் அதற்கு ஆதரவுதான். ஆனால் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்களை ஒரு நாள் அவர் சந்திச்சு பொழுது கேட்டேன், இந்த பாராளுமன்றத்திலே மாகாண சபை தேர்தல்களை நடத்துமாறு வலியுறுத்துங்கள். நீங்கள் பாராளுமன்றத்தில் தலைவராக இருக்கிறீர்கள், அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அது உங்களோட சொல்லுக்கு ஒரு கனதி இருக்கும், நீங்கள் அதை வலியுறுத்துங்கள். மாகாண ஆளுநருக்கு அதிகாரங்களை குறைப்பதற்கான சட்டங்களை நாளடைவில் கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லுங்கள். சரி, எல்லாத்தையும் தானே சொல்றீர்கள், அது எல்லாத்தையும் கேட்கறாங்களா? இல்ல, இதையும் அப்படி கேட்கட்டும், சொல்லுங்க ஒன்று சொல்லிருக்கலாம். பேச இருந்தேன். ஆனா இந்த வரையில அவரோட பேசல. நான் சொல்லியே அவர் பேசல, நான் குறையா சொல்ல முடியல. நான் சொல்லி அவர் பேச வேணும் என்று நான் சொல்ல இல்லை. ஆனா என்னோட வேண்டுகோளை அவருக்கு முன்னாடி சந்திக்க வேணும், அப்படி அவர் செய்யவில்லை. இப்ப ஒரு அரசியல் உரையாடல் ஒன்று போய்கொண்டிருக்க என்றால், டில்வின் சில்வா இந்தியாவுக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும், இந்தியா இப்பொழுது 13 பற்றி பாரிய அக்கறை இல்லாதால அந்த 13வது திருத்தத்தை கைவிட்டு வருகின்ற அரசியல் அமைப்பை அந்த 13வது திருத்தம் இல்லாமல் கொண்டு போறதற்கு முயற்சிகள் அல்லது அதை பற்றின ஒரு போக்கொண்டு காணப்படுவதாக சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் ஏதாவது அறிஞ்சிருக்கிறீங்களா? இல்ல, டெல்வின் சில்வா கூட புதிய அரசியலமைப்பு பரம்பரைக்கும் மாகாண சபையில் இருக்கும் என்றுதான் சொன்னவர், சொல்லி இருக்கிறேன். அதோட அனுராக் மசனாக்கா ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருந்த பொழுது 13 பற்றி
நடைமுறைப்படுத்த போறோம்னு சொன்ன பொழுது ஒரு ஸ்ரீலங்கா பவுண்டேஷன் இன்ஸ்டியூட்ல நடந்த ஒரு கருத்தரங்கிலே அனுராகுமார் நாயக்க அப்ப அவர் ஜனாதிபதி அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், தமிழ் மக்கள் தங்களுடைய தீர்வாக 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை எதிர்க்க போறதில்லைன்னு சொன்னார். பிறகு அவர் இப்ப கதையாம இருக்கிறார், அதிகாரத்துக்கு வந்த பிறகு அப்படிதான் அவர் கதையாம இருக்கிறார். அந்த செல்வன் செல்வாவை அவர்கள் கூப்பிடுவது, இப்ப அவர் சீனாவுக்கு எல்லாம் போய் வந்தார், அது மாதிரி இப்ப இந்த எல்லாரும் வந்து கூப்பிட்டு ராஜா பண்ணி சில வசதிகளை செய்து கொடுத்து அப்படி அரசியலும் போய் கொண்டிருக்குதானே, அது இருக்கலாம். ஆனால் 13ஆம் திருத்தத்தை விட வேறு ஒன்றை கூடுதலாக கொண்டு வருங்கள் என்று கூப்பிடுவதற்கு செல்வன் செல்வாவை கூப்பிடுவதாக இந்தியா கூப்பிடுவதாக அரசியல்வாதிகளுக்கு கேள்வி என்னன்னா, இந்த 13ஆம் திருத்தத்தை நீக்கிறதுக்கு இந்தியாவுடைய ஒத்துழைப்பை கேட்கிறார்களா என்றதுதான் என்ன. இந்தியாவிடம் அவர்கள் இவங்க தாங்களாகவே அந்த ஒத்துழைப்பை கேட்பார்களோ தெரியவில்லை. ஆனால் சில வேளை இந்தியா செல்வன் செல்வாவை கூப்பிட்டு 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இப்ப இருக்கிற அதிகாரங்களோடையாவது நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக கூட இருக்கலாம். அவர்கள் என்ன பேசுவார்கள் தெரியறது இல்லை. இந்தியெல்லாம் பேசினவங்களை தமிழ் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசின பொழுது இவர்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னார்களா என்ன பேசினார்கள் என்று இல்லை. பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்றதான் நாங்க கேட்டோம், உள்ளுக்கு என்ன பேசினார்கள் தெரியாது. அதனால அவரை கூப்பிடுறது அந்த தேசிய மக்கள் சக்தியில தலைமைத்துவ கட்சியாக ஜேவிபியில ஒரு அதிகார மையமாக ஜனாதிபதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியா இருந்தாலும் கூட கட்சிக்குள்ள அரசியல் குழுவில ஒரு அதிகார மையமாக இவர் இருக்கிறார். இவர் சில விஷயங்களுக்கு இவருடன் முரண்படுவதாக கூட செய்திகள் வருது. இந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல சில வேளை அவரை அணுகி இணங்கி போகக்கூடிய சில ஏற்பாடுகளுக்கு அவர்கள் கூடும். 13ஆம் திருத்தம் கைவிடப்படுறதை இந்தியா ஏற்றுக்கொள்ளாதுன்னு நினைக்கிறீங்களா, கருதுறீங்களா? 13ஆம் திருத்தத்தை கைவிடுங்கள் என்று ஒரு காலம் இந்தியா கேட்க போறது இல்லை. இந்தியா அதுதான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இப்போதுள்ள பிடி. ஆனால் இந்தியா இப்ப புதிய அரசியலமைப்பு வரும்பொழுது கூட 13ஆம் திருத்தத்தை முற்றும் அடுத்த அரசியலமைப்பில் வரும்பொழுது 13ஆம் திருத்தம் இருக்க போறது இல்லை தானே. இதுலதானே 13ஆம் திருத்தம் அங்க போய்களே அது உள்ளுக்கு போயிடும். அந்த அதிகாரங்களை அந்த அதிகார பரவலால் ஏற்பாடு என்று க்ளோஸ் இருந்தால் அதுக்குள்ள இதுல இருக்கக்கூடிய அதிகாரங்களை உள்ளடக்கும். 13 கதை இல்லாம போகும், அது அங்க போயிடும். அப்ப 13 அப்ப அந்த ஏற்பாடு உள்ளடக்கப்படுமா? அதை ஒரு கூடுதலாக செய்யறதுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய அதாவது ஜேவிபியினுடைய வரலாறு எங்களை சிந்திக்க எங்களை வைக்குது. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது அப்படி இல்லை. அப்ப இப்ப இருக்கிறதை காப்பாற்றுறதுக்கு ஜேவிபியை இணங்க வைக்கக்கூடிய தகுதியோட இந்தியா இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை கூட நல்ல முறையில அவர்களை அசௌகரியப்படுத்தாத ஒரு அணுகுமுறையில போய்கொண்டிருக்கு. அதனால இந்தியா காரணமாகத்தான் 13 இன்றும் உயிரோட இருக்குது. அதனுடைய குறைக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லா குறைபாடுகளுக்கு மத்தியிலும் அது இருக்கு. அதையும் நாங்கள் கைவிட்டோம் என்றால் எங்களால் என்னது செய்ய முடியும் என்று சொல்லுங்க தமிழ் அரசியல்வாதிகளால. நீண்ட உரையாடலையா? ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்று, அண்மையில சுமந்திரனை நேர்காணல் செய்திருந்த பொழுது சொல்லியிருந்தார், நான் முதலமைச்சராக வருகின்ற பட்சத்துல போலீஸ் காணி அதிகாரங்களை பெறுவதற்கான முழு முயற்சியும் எடுப்பேன், அது சாத்தியமாகும் என்றும் சொல்லியிருந்தார். அந்த கூற்று எவ்வளவு தூரம் சாத்தியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்தை? இல்ல, அவரு அரசியல் தலைவர், அவர் தமிழக கட்சியை இப்ப அவர் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அப்படி ஒரு நம்பிக்கையை சொல்லும் பொழுது நாங்களே அது சகுனத்தை பிழை என்று சொல்ல வேண்டும். இல்ல அவர் நன்னாலே அதை எனக்கு நான் மொழி சொல்லுவேன், பேரை சொல்ல விரும்பவில்லை. சிலவிட அந்த தலைவர் அந்த பேரை சொல்லதை விரும்பாமலும் இருக்கக்கூடும். பகிரங்கத்திலே நான் ஒரு தமிழ் அரசியல் தலைவருடன் கழிச்ச பொழுது ஒரு போராளியாக இருந்து தென்னை அரசியலுக்கு வந்தார். அவரிடம் இந்த சுமந்திரன் ஜனாதிபதி இந்த மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி அண்ணன் உங்களுடைய கருத்து அந்த சுமந்திரன் போட்டியிடுறதுக்கு தமிழ் கட்சி தான் முடிவெடுக்கணும், நாங்கள் அல்ல. தங்களுக்கு முன்னாடி அந்த விருப்பத்தை சொன்னார். சுமந்திரன் போல ஒரு ஆள் மாகாண முதலமைச்சராக வந்தால் அதுல ஏதாவது இருக்குன்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர் சுமந்திரன். இது அவர் சொல்லுவார். அந்த மாகாண சபையின் ஊடாக சில பயனுறுதியுடைய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அருகதை உள்ளவர் சுமந்திரன், அவருடைய பாத்தியதை உள்ளவர் என்று அந்த தலைவரே சொன்னார். எனக்கு சொன்னார், வேற இப்ப பகிரங்கமா சொன்னா எங்க மக்களை தெரிஞ்சு கொள்ளும். அவ சுமந்திரனே இருக்கக்கூடிய ஆளுமைகள் அதெல்லாம் ஒருவரும் இருக்கு. சுமந்திரனுக்கு எதிராக மத்திய தமிழ் கட்சிகளை தான் சேர்ந்து இன்னத்துக்கு ஒரு அசுரனை காட்டுகிற மாதிரி காட்டுகிறார்கள் இருக்கும். இப்ப தமிழ் தேசியத்துக்கு சுமந்திரன் எதிரென்று சொல்லுகிறார்கள். என்ன கூட இந்த புத்தகத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரென்று சொல்றார்கள். நான் இந்த தலைவரா அரசியல்வாதியா, எனக்கு செல்வாக்கு இருக்கா, நான் எலெக்ஷன் கேட்டா வீட்டுல கூட போடுவாங்களோ. இப்ப அந்த ஒரு கதைக்கு சொல்றது. இவங்களுக்கு தமிழ் தேசியம்ன்றது தாங்கள் நினைக்கிற கற்பிதங்களோட உள்ளதான். இப்ப நான் கேட்கிறேன், நாளைக்கு கன்னடங்களை சொல்லி இருக்கிறேன், இதிலும் உங்களுடைய
இந்த பதிவினூடாக இந்த புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சுமந்திரனிலே ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது. அவர் தான் நினைத்ததை செய்கிறார், மற்றவர்கள் சொல்லி கேட்கிறார் என்றது நான் என்னுடைய நேர்காணலையும் அதை ஒத்துக்கொண்டார். தான் ஒரு தலக்கணம் பிடித்தவர். அவர் அதை சொல்றார். ஆனால் அவர் தரப்பிலே ஒரு வன்மம் வந்தது காரணம் எல்லா அரசியல் தலைவர்களும் வடக்கில் இருக்கிறவர்கள் அவருக்கு எதிராக கங்காணம் கட்டி நிற்கிறது. அவர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி ஒரு ஒரு வன்மமான நிலைப்பாடு எடுத்தால்தான் இவர்களுக்கு முகம் கொடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது. இப்ப தமிழ் தேசியத்துக்கு ஒரு உறுதியான ஒரு நபராக அவர் இருந்தா கூட தமிழ் தேசியம் அவரை முழுமையாக தமிழ் நான் கேட்கிறேன், தமிழ் தேசியவாதம் சுமந்திரன் எதிர் அவர்கிட்ட தமிழரசு கட்சி தலைவர் தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட ஸ்ரீதரன் சிவஞானம் முன்னெடுத்த பிரசாரம் என்ன, சுமந்திரிடம் தமிழரசு கட்சி போனால் தமிழ் தேசியம் முடிந்தது வாக்கெடுத்தார். அது வேற விஷயம். நான் கேட்கிறேன், சுமந்திரன் 15 வருஷமாக பாராளுமன்ற அரசியல்ல இருக்கிறேன், இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல. அவர் தமிழ் இந்த 15 வருட காலத்துல போருக்கு பின்னரான காலகட்டத்திலே தமிழ் தேசியத்துக்கு செய்த துரோகத்தை ஒரு வகையில பட்டியலிடும். அவரை துரோகி என்று சொல்லுகிற இந்த கடும் தேசியவாத சக்திகள் இருக்கிறார்கள், கடும் தேசியவாத தேசிய பற்றி கொண்டவர்களால் தன்னை காட்டிக் கொடுக்கிறது, அவர் துரோகத்தை பட்டியலிடுங்க. நீங்கள் தமிழ் தேசியவாதம் தொன்மை நலம் கெடாமல் பாதுகாப்பதற்கு நீங்கள் செய்த காரியங்களையும் பட்டியலிடும். பார்ப்போம், மக்களுக்கு சுமந்திரன் என்ன செய்தாருன்னு தெரியல. இவங்க சொல்ல 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 சுமந்திரன் உண்மையில கூட அவன் பிள்ளையா 2 மாதிரி எல்லாம் வரும். இப்ப சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செய்தது என்ன, நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பாதுகாக்கிறதுக்கு செய்தது என்ன, வாயால சொல்ற வடையை தவிர. இப்ப நீங்க அதை சொல்லுங்க, நீங்கள் என்ன செய்தீங்க, நீங்க அவரை என்ன செய்ய சொல்லுங்க, மக்கள் பார்க்கட்டும். இது இல்லாம சும்மா சுமந்திரன் தமிழ் தேசிய துரோகி இது என்ன? இப்ப துரோகி என்றதெல்லாம் துரோகி தியாகி என்றகளில் உள்ள இந்த பிரிவோடு பிளேடா போச்சு. அதான் உண்மை. தியாகின்றது இதெல்லாம் அந்த 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 ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சொல்லாடல்களை இனிமேலாவது கைவிடுவோம். மிக நீண்ட உரையாடலாக போயிட்டு கடைசி அவர்களுக்கு கடந்த 75 ஆண்டுகள்ல, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முதல் இன்றைக்கு வரைக்குமான இந்த அரசியல்ல தமிழ் தேசியத்தின் சிந்தனை போக்குல ஏதாவது மாற்றம் கண்டிருக்கிறீங்களா என்ற அந்த கேள்வியோட நாங்க நிறைவு செய்துள்ளோம். சிந்தனை போக்கு என்றால் உண்மையே சொல்கிறேன், எங்களுக்கு எந்த விதமான அதிகார பரவலாக ஏற்பாட்டையும் உருப்படியாக தராத இந்த போர் அனுபவங்களுக்கு பின்னர் கூட தராத சிங்கள அரசாங்கங்களும் சிங்கள அரசியல் சமுதாயமும் உண்மையிலேயே விட்டு வைத்திருக்கிறது என்ன, தனிநாடு தானே. அது லொஜிக்கா கேட்கறது, தனிநாடு தானே. அந்த தனிநாட்டங்களை அடைக்கக்கூடிய இப்ப சாத்தியமா? நாங்கள் 30 ரூபாய் நடத்தின போராட்டம் தனிநாடு எப்படி காணப்படுவதில்லை என்று நடந்து முடிந்ததை தவிர, தனிநாடு காணப்படுவதில்லை என்று முடிந்ததை தவிர எப்படி காணப்படுவது என்று முடியலையே. நாங்கள் 30 வருஷமாக எங்களுடைய அரசியலை பார்த்துருந்தானே. ஆனா உண்மையிலே எங்களுக்கு ஒன்றையும் தர முடியாத இந்த யுத்த அடிவுகளுக்கு பிறகு, இவ்வளவு அவலங்களுக்கு பிறகு, சர்வதேச தலைவீடுகள், இந்திய தலைவர்களுக்கு எல்லாம் பிறகு வென்ற வேண்டிய சமுதாயம், இலங்கை அரசியல் சக்திகளும் எங்களுக்கு ஒன்றையும் தர தயார் இல்லை. குறைஞ்சபட்சம் 38 உரிமையாளர்கள் பயன்பட கூட முழுமையாக தர தயார் இல்லை. அப்ப எங்களுக்கு விட்டு வச்சிருக்கிறது என்ன, கற்பனையில லொஜிக்கலியா வீழம் தானே. என்ன சாத்தியமா இப்ப சாத்தியமா, எப்போ சாத்தியமா, என்ன வரும் இப்ப சாத்தியமா இல்ல. அப்ப நாங்கள் இப்ப இருக்கிற இந்த மக்களை உயிரோட வச்சுக்கிறதுக்காக சாடி எல்லாருக்கும் சயனேட்டை கொடுக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கிறது, இந்த மக்கள் தேவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஏற்பாடு நாங்கள் கண்டுகொள்ளத்தானே பண்ணணும். அதுக்கு இருக்கிறது நீங்க சமஷ்டி என்றது இலங்கையில ஜெய்சங்கர் இவர்களுக்கு முன்னால சொன்னார், எங்கள் தமிழ் தலைவர்கள் 13 இவர்களை கொண்டே நிறைவேற்ற முடியாமல் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் சமஷ்டி கேட்கிறீர்கள், சாத்தியம் நினைக்கிறீங்களா? இவர் இன்னும் நேரம் தெரியா நீண்டகள் அபிலாஷங்களை பற்றி சமஷ்டியை கண்டுதான் நாங்கள் சாபம் பண்ண. சரி, உங்கள்ட்ட இன்னும் வழி இருக்கு. திருவனுக்கு முன்னாலே 5 லட்சத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரா நினைவேந்திரம் நடத்தும், அதெல்லாம் சரி, அதெல்லாம் நாங்கள் பணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அதால நீங்கள் இதுவரையில அரசியல் ரீதியாக நடந்த முன்னெடுப்பு ஒரு அங்குலத்துக்கு கூட நடந்து முன்னோக்கி போக முடியும் இல்லையே. 16 வருஷம் சும்மா ஒரே கதை. சில நேரத்தில் ஸ்ரீதரன் அந்த பழைய புதுவரத்தினத்துல அவர்களை பாவிச்சு சொல்லாடல்கள் எல்லாம் பயன்படுத்துவார். ஆசையா என்ன இருப்பது, இருப்பு, தேசியம், ஆகுருதி, அந்த குருதி எல்லாம் பேசுறாங்க. என்ன நடக்க போகுது? பிராக்டிக்கலா அந்த மக்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையை ஊட்டக்கூடிய, வெளிநாட்டுக்கு புலம்பெயராமல் இருக்கலாம், சரி போன பிள்ளையர் போட்டு நாங்கள் இன்னும் இருப்போம் என்று இந்த ஆக்கள் நினைக்கிறதுக்கு, நம்பிக்கை வைக்கிறதுக்கு உரிய ஒரு ஆரோக்கியமான தலைமுறை சாட்சியமான அரசியலை தங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் அதில் நான் அன்றாட்டமாக கேட்டுக்கொள்வேன். வேறு ஒன்றும் எனக்கு இதில் எந்த ஒரு நிலைமை அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன், இந்த நீண்ட உரையாடலை நிறைய கொண்டு வரலாம். உண்மையிலேயே மனம் திறந்து பல்வேறு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு உங்களுடைய அனுபவம் நீண்ட கால கிட்டத்தட்ட 45-50 ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்துக்கு கூடாக உங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை வைத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.